வளமை. தற்காலத்தில் ஆலயம் நடத்துபவர்கள் இதிலே மிகவும் கடித்துக் கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. அதே நேரத்திலே கோயில் ஆபரணத்தை எடுத்து தாசைக்கு கொடுத்த ஒரு பிராமணருக்கு சிரச்சேதம் செய்த தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது, நடைபெற்றிருக்கின்றது. அப்ப அரசு தண்டம் எப்படி இருந்திருக்கின்றது. அப்படி அந்த நிர்வாக திறமை இவ்வளவத்தையும் பறைசாற்றி நிற்கின்ற 1000 வருஷங்களுக்கு முன்னாலே எங்களிடம் இருந்த கலை நுட்பம், நிர்வாகத்திறன், மற்றது கட்டிடக்கலை நுட்பம், மற்றது அந்த சட்ட நிர்வாகம், நீதி வழங்கல் போன்ற எல்லாவற்றுக்கும் ஒரு பறைசாற்றின ஒரு லிவிங் மொனுமெண்டாக இந்த தஞ்சை பெரிய கோயில் இருந்திருக்கின்றது. இதை பார்வையிடாதவர்கள் நிச்சயம் போய் ஒரு பார்வையிட வேண்டும். தமிழக பிறந்தவர்கள் எல்லாருக்கும் தம்முடைய பெருமையை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. என்றால் பிற்காலத்திலே கட்டப்பட்ட பல கோயில்கள் எல்லாவற்றுக்கும் முதல் ஆரம்பம் இந்த தஞ்சை பெரிய கோயில். இந்த கோபுரம், விமானம் போன்ற அமைப்புகளூடாக கல்லினூடாக கட்டப்பட்ட அதுக்கு முதல் குடவரை கோயில்கள் இருந்தன. அதாவது பாறையை குடைந்து அமைக்கின்ற கோயில்கள் இருந்தன. அப்ப இந்த இதுல இருந்து இந்த கல்லினாலே கோயில்கள் அமைத்து இந்த குடமுழுக்கு செய்கின்ற ஆரம்பத்துக்கு எங்களுடைய தமிழருடைய பாரம்பரியத்திலே ஒரு முதல் அடி எடுத்து வைத்தது இது என்று சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை எடுத்துக்கொண்டால் அது நான் நினைக்கிறேன் தஞ்சைக்கு முற்பட்ட கோயில், இதுவிட பழமையான கோயில். அது கடம்பவனம் புராணத்திலிருந்து திருவிளையாட புராணத்திலிருந்து கூறப்படுகின்றது. அது பல ஆண்டுகளாக பல மன்னர்கள் அதை மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பி கொண்டு வந்த கோயில். அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஆனா அந்த கட்டிடக்கலையினுடைய சிறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது தஞ்சை பெரிய கோயில் வருகின்றது. இது சோழ சாம்ராஜ்யத்துக்குரிய ஒரு கோயிலாக இருக்கின்றது. அது பாண்டியர்களுடைய கோவிலாக இருந்திருக்கின்றது. அப்ப இன்றைய இந்த காலகட்டத்திலே நான் பார்க்கும் பொழுது அந்த கட்டிடக்கலைக்கு ஒரு மெருகூட்டுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் இந்த தஞ்சை பெரிய கோயில். அது மாத்திரமல்ல, தமிழர்களுடைய அந்த கட்டிடக்கலை நுட்பங்கள், இவ்வளவு நுட்பங்கள் தெரிந்த சிற்பாஸ்தரிகள் அந்த நாட்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அது தமிழனுடைய பெருமையை எடுத்து கூறுகின்ற ஒரு சிறப்பான சின்னம். உண்மை. இதற்கு பிற்பாடு அவனுடைய மகன் கங்கை கொண்ட சோழபுரம், அதிலே அங்கே இன்னொரு கோயில், அது இதே மாதிரியான அமைப்பு சற்று வித்தியாசமானது. சொல்லுவார்கள் இது ஒரு ஆண் தன்மையுடைய கோயில், அது ஒரு பெண் தன்மையுடைய கோயில் என்று சொல்லுவார்கள். ஒரு நளினம் வாய்ந்த கோயிலாக கட்டியிருக்கிறார்கள். அதையும் சென்று பார்வையிடலாம். இப்ப எல்லாம் நமது வரலாற்று பொக்கிஷங்கள், வரலாற்று சின்னங்கள். இதை நாம் பெருமைப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த யுனெஸ்கோ நிறுவனம் இதை ஒரு அருங்காட்சியகமாகவும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிறுவனமாகவும் பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. அது உலகத்திலேயே அது ஒரு. ஆனால் இதில் என்னென்றால் இந்த உலக அதிசயங்களில் இது ஒன்றாக ஏற்படவில்லையே என்று பலருக்கு ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது. தமிழர்களுக்கு உலக அதிசயங்கள் இருக்கின்றன. அதிலே தஞ்சை பெரிய கோயில் ஒன்று, ஆவுடையார் கோயில் ஒரு இருக்கின்றது, மற்றது இது மாதிரி நிறைய இருக்கின்றன அங்கே. ஆனால் உலக பிரசித்தி பெற்ற அவர்கள் அதை கணிப்பில் எடுக்கவில்லை. நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த 7 அதிசயங்களை அவர்கள் திருப்பி மீள்வார்வை செய்த போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் பலர் விதந்துரைப்பு அனுப்பியிருந்தார்கள். அது நான் நினைக்கிறேன் 10ஆவதாகவோ 8ஆவதாகவோ வந்த எனக்கு ஞாபகம். நன்றி, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு ஒரு நிறுவனம், யுனெஸ்கோ நிறுவனத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் இவ்வாறு அதை மீள்பார்வை செய்வதற்கான சில இதுகளை எல்லோரிடம் இருந்து அதில் அவர்கள் இன்டர்நெட் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு வாக்களிப்பு ஒன்றை நடத்தினார்கள். அதிலே வந்த இதில் பலர் இங்கிருந்த பலர் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். அதிலே நானும் பங்கு பெற்றினேன். அதிலே நான் பார்த்தேன், எங்களுடைய இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 8வது இடமோ 7வது இடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 7 இதுக்குள்ள வர இல்லை. அது ஒரு மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. சுரதிர்ஷ்டவசமான சொல்ல முடியாது. இந்த உலக அதிசயங்கள் எல்லாம் பெரிய அதிசயம் இறைவன் வெளிப்பட்டு நின்று தோன்றி அருள் செய்த இடங்கள் எங்களுக்கு. அப்ப அந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு புனித ஸ்தலங்கள். அப்ப 7 வண்டர்ஸ் ஒரு சுற்றுலா தலங்களாக இருக்கலாம், ஆனா இவை எங்களுக்கு ஆன்மீக உயிர் ஊட்டுகின்ற தலங்கள். ரீசார்ஜஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தல யாத்திரை போயிட்டு வந்தவர்கள் சொல்லுவார்கள், அங்க போயிட்டு வந்தால் ஒரு புத்துணர்ச்சி இருக்கின்றது இந்த தலங்களுக்கு. எத்தனையோ ஆண்டுகளாக அந்த வைப்ரேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது பல ஆண்டுகளாக எத்தனையோ ஞானியர்கள்
தபசிகள் சித்தர்கள் வந்து வலம் வந்து வழிபட்டு வேண்டி நின்ற இடம். அப்ப அங்கே போகின்ற பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ் எங்களை ஆட்கொள்ளுகின்றது. அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் தான் இந்த தீர்த்த யாத்திரையுடைய நோக்கம். அதுதான். ஆகவே இந்த தல யாத்திரை அல்லது தீர்த்த யாத்திரை செய்பவர்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியான தலங்களுக்கு போகின்ற பொழுது அங்கே இந்த தல வரலாறுகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வழிபாடு செய்கின்றதோடு அந்த வரலாறுகளையும் கேட்டு அறிந்து போவது நல்ல. அவசரமாக போய் பூஜை பார்த்து விட்டு ஒரு நாளிலே 4-5-10 இடங்கள் என்று சென்று வரும்பொழுது இந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைகின்றது. ஆகவே சில கோயில்களிலே நாங்கள் தங்கி நின்று ஒரு சில மனத்தியாலங்களாக செலவழித்து அந்த கோயில்களை பூஜை செய்வர் அல்லது அதற்குரிய கைடு அவர் மூலமாக அந்த கோயில் பற்றிய சரித்திரங்கள் முக்கிய பிரசித்தி வாய்ந்த இடங்களை பற்றி அறிந்து வருவது நல்ல. எங்களுடைய பிள்ளைகளையும் அப்படி சென்றுகின்ற பொழுது இதை பற்றி அறிவுறுத்தி வருவது அவர்களுக்கும் இதை பற்றி அறிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் டாக்டர் இதை பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன். நீங்கள் இப்ப எங்களுடைய நவராத்திரி நவராத்திரி என்றால் 9 நாட்கள் பூசை என்றும் இந்த தடவை அது ஒரு நாள் குறைந்து வருகிறது. இப்ப அதை பற்றி ஒரு விளக்கத்தை நீங்கள் சொன்னால் நேர்களுக்கு அது நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நவம் என்றால் 9. இந்த நவராத்திரியை தேவிக்குரிய விரதங்களில் ஒன்றாக ஆறுமுனாளர்கள் சைவ வினாவிலே குறிப்பிட்டிருக்கின்றனர். அவர் சொல்லுகிறார், புரட்டாதி மாசத்திலே சுக்லபட்சம் என்ற வளர்புரை வெக்சிங் மூன், அந்த சுக்லபட்ச பிரதமை என்பது ஒவ்வொரு திதி என்று எங்களுக்கு கொண்டிருக்கின்றது. இப்ப உங்களுக்கு நாள் இருக்கிற மாதிரி திதி என்று இருக்கின்றது. திதி என்று சொன்னால் இது சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்து இந்த திதி கணக்கிடப்படுவது வழமை. அப்ப எங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் 15 திதிகள் இருக்கின்றன. இந்த 15 திதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இப்ப இந்த நிலவு எங்களுக்கு தெரியும் வானத்திலே வளர்ந்து கொண்டும் தேய்ந்து கொண்டும் போகின்றது. அந்த தேய்பிறையாக தேய்ந்து அந்த மூன் அல்லது வானத்திலே சந்திரனை காண முடியாத நாளைக்கு நாங்கள் அமாவாசை என்று சொல்லுவோம். அமாவாசையிலே சந்திரனுக்கு ஒரு கலை, அதாவது முட்டாக இல்லாமல் போய்விடவில்லை. ஒரு வித்து இருந்தால்தான் அதிலிருந்து வேறு முட்டும் இல்லாமல் போய்விடவில்லை, ஒரு கலை என்று. ஆங்கிலத்திலேயும் அதை அழகாக சொல்லுவார்கள், நியூ மூன். நோ மூன் என்று சொல்லுவதில்லை, நியூ மூன் என்று சொல்லுவார்கள். அது அந்த ஒரு கலை இருக்கிற அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் முதலாம் பிரதமை. அந்த அமாவாசைக்கு அடுத்த பிரதமை தொடக்கம் வருகின்ற 9 நாட்கள் இரவியை அல்லது சக்தியை வீட்டிலே கும்பம் வைத்து வழிபட்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்ற நாங்கள் நவராத்திரி தொடங்குகின்ற பிரதமை 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்டிலே சுத்தம் செய்து மச்ச மாம்சம் சமைப்பவர்கள் அவற்றை ஒதுக்கி இந்த வீட்டிலே சுத்தம் செய்து கும்பத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அப்ப கும்பம் ஸ்தாபிக்கின்ற பொழுது எல்லாருக்கும் தெரியும், ஒரு தட்டம் அல்லது வாழையில வைத்து அதிலே அரிசி அல்லது நெல்லு பரப்பி நிறைகுடம் வைத்து தேங்காய் வைத்து மாவிலை வைத்து தண்ணீர் ஊற்றி அந்த புஷ்பம் வைத்து அந்த இடத்திலே அந்த கும்பத்திலே அம்பாள் எழுந்தெழும்படியாக பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த 9 நாளும் இந்த கும்பத்திலே அம்பாள் இருப்பதாக பாவித்து வழிபட்டு வர வேண்டும். 9 நாளும் இயலுமான வரைக்கும் ஏதாவது ஒன்றாயினும் அந்த ஆளுக்கு செய்து படைக்க வேண்டும். கடலை, அவல், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், அல்லாவிட்டால் ஒரு கற்கண்டு கலந்து காய்ச்சிய பாலண்டால் இயலுமான வரைக்கும். அம்பாளுக்கு பாயாசம் மிகுந்த பிரியமானது. லலிதா சகஸ்ரநாமத்திலே ஒரு நாமம் பாயாசான்ன பிரியாயை நமக. அவள் பாயாசத்துக்கு பிரியம் என்று சொல்லி அப்படி அவள் விருப்பமான ஏதாவது ஒன்றை வைத்து இயலுமான வரைக்கும் வழிபட வேண்டும். ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் துதி என்றாலும் சொல்லி வழிபட வேண்டும். இதை செய்து கொண்டு வருவதனால வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் பார்த்து வளருவார்கள். வீட்டிலே மங்களம் பெருகும். அம்பாள் இருந்தால் அம்பாள் தான் சரஸ்வதியாக இருந்து கல்வியை தருபவள், அம்பாள் தான் லட்சுமியாக இருந்து செல்வத்தை தருபவள், அம்பாள் தான் துர்கையாக இருந்து வீரத்தை தருபவள், அம்பாள் தான் சக்தியாக இருந்து ஞானத்தையும் தருபவள். அப்ப இந்த சகலத்தையும் தருகின்ற நிறைவான மங்களம் அம்பாள். வீடு அந்த ஆஸ்பிஷியஸா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அம்பாளுடைய பிரசன்னம் வீட்டிலே இருக்க வேண்டும். ஆகவே இதை வழிபட வேண்டும். இதை கும்பத்திலே ஸ்தாபித்து பிறகு ஒவ்வொரு நாளும் அதற்கு இந்த ஒரு தோத்திரம் என்றாலும் சொல்லி அபிராமி அந்தாதில் இருந்த ஒரு பாடலோ அல்லது ஏதாவது ஒரு சக்தி பாடலோ சொல்லி வழிபட்டு வர வேண்டும். நேரம் உள்ளவர்கள் இந்த நேரம் காலங்களிலே அம்பாளுக்கு மகா நைவேத்தியம் என்று சொல்லி அரிசி கலந்த அரிசி சோறோ அப்படிப்பட்ட இது வைக்கலாம். அடுத்தது முந்தி சொன்ன பஞ்ச உபசார பூஜை
தூபம், தீபம், புஷ்பம், நைவேத்தியம் போன்ற அந்த பஞ்ச உபசாரங்களையும் கொடுத்து அம்பாளுக்கு பூஜை செய்து வழிபடலாம். தாராயணமாக அபிராமி அந்தாதி பாடல்கள், அபிராமி பட்டர் பாடிய 100 பாடல்கள், அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் நிறைந்த பொருளும் அர்த்தமும் உடையவை. ஒவ்வொரு பாடலும் மந்திரத்துக்கு ஒப்பான. தனம் தரும் கல்வி தரும் என்ற பாடல்கள் இருந்து நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களை முழுமையாகவோ அல்லது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பாடி பாடி முடிக்கலாம். முதலாவது பாட்டை பாடி அதுக்கப்புறமாக அந்த ஒரு நாளைக்கு 20 பாடலோ 10 பாடலோ பாடி முடித்து விட்டால் அடுத்த நாள் முதல் நாள் பாடி எந்த பாடலை முடித்தோமோ அந்த பாடலை மீண்டும் பாடி தொடங்கி அடுத்த நாள் முடித்து அப்படி கடைசி நாளாக முடிக்கலாம். அதே மாதிரியாக கொஞ்சம் பரிச்சயம் உள்ளவர்கள் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம். அதுல 1008 நாமங்கள் இருக்கின்றன. மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை சொல்லுவதனால வீட்டில் நிறைய மங்களம் உண்டாகும், கடன் தீரும், வீட்டில் இருக்கிற தம்பதிகளுக்கு இருக்கிற பிரச்சனை தீரும், பிள்ளைகள் நல்வழியிலே வருவார்கள், வீட்டிலே தெய்வ சக்தி குடிகொள்ளும். தெய்வ சக்தி குடிகொண்டால் துர்சக்திகள் எல்லாம் போய்விடும். சரி, அது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபடலாம். அல்லது லலிதா திரிசதி என்று சொல்லி 300 மந்திரங்கள் இருக்கின்றன, 300 நாமங்கள், அதை சொல்லி வழிபடலாம். அல்லாவிட்டால் கொஞ்சம் பரிச்சயம் உள்ளவர்கள் சங்கராச்சாரியார் சௌந்தர்ய லஹரி என்று சொல்லி 100 பாடல்கள் பாடியிருக்கிறார். சங்கராச்சாரியார் அபிராமி அந்தாதி பாடல்களுக்கு ஒப்பான பாடல்கள் அவை. அந்த பாடல்கள் பாடி வழிபடலாம். இப்படி உங்களுக்கு விருப்பமான பாரதியாருடைய பாடல்கள் இருக்கின்றன. ஓம் சக்தி ஓம் அந்த பாடல்கள் இருக்கின்றன. அடுத்ததாக வீட்டிலே இருக்கிறவர்கள் பிள்ளைகள் எல்லாருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு பார்த்தால் மியூசிக் படிக்கிறார்கள், சங்கீதம் படிக்கிறார்கள், பரதநாட்டியம் படிக்கிறார்கள். இதை படிப்பதன் நோக்கம் எங்கேயோ ஒரு மேடையிலே நாங்கள் ஏறி யாருக்கோ ஆடி காட்டி அதை படம் எடுத்து வைத்திருப்பதற்கோ அல்லது விளம்பரப்படுத்துவதற்கோ அல்ல. கலைகளுடைய முக்கிய நோக்கம் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது. அப்ப இந்த நாட்களிலே வீட்டிலே இந்த பிள்ளைகளை அதற்குரிய ஆடையை உரித்து அலங்காரப்படுத்தி இந்த சுவாமிக்கு இந்த கும்பத்துக்கு முன்னாலே அவருடைய நாட்டியத்தையோ அல்லது பாடல்களையோ பாட பண்ணி வந்தால் இந்த கலையும் இறைவனுக்கு அர்ப்பணமாகின்ற ஒரு முக்கிய நல்ல பயன் கிடைக்கின்றது. இந்த பிள்ளைகளுடைய கலை வளர்ச்சியும் நன்கு விருத்தி அடையும். அது உண்மையான சிறப்பாக செய்யப்படுகிறது தமிழ்நாட்டிலே. ஆனால் இங்கே நாங்கள் புகலிட வாழ்விலே வேட்டியெல்லாம் மறந்து மேடையேற்றத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம். மேடையேறது மட்டும்தான் முக்கியமாக கொள்ளுகின்றோம். அப்படி என்று இல்லாமல் இந்த இறைவனுக்கு இதை அர்ப்பணிக்கின்ற ஒரு இதுவாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சில அதாவது இந்த கவின்கலைகளை படிப்பிக்கின்ற பாடசாலைகளில் அதை நடத்துகிறவர்கள் வரான விழாக்களிலே விஜயசாமிக்கு முன்னாடியும் பின்னாடியும் செய்கிறார்கள். ஆனா இந்த வீட்டிலே கழகின்ற சலங்கை ஒலி, அதான் தாள ஒலி, மற்றது மியூசிக், அதாவது இந்த வீட்டை நிரப்ப வேணும். 3 விதங்களால் நிரப்பலாம். ஒன்று இந்த சத்தம், இனிய பாடல்களினாலே, மந்திர ஓசைகளினாலே, மணி அடிக்கிறது, வீட்டுல மணி அடிச்ச பூசையினால, தாளம், இந்த தாளம் போடுகின்ற பொழுது, தாளம் போட்டு பாடுகின்ற பொழுது, கைதட்டி பாடுகின்ற பொழுது அந்த பாடினாலே ஒளியினாலே நிரப்பலாம். இரண்டாவதாக தீபமேத்தி விளக்கு வைத்து அந்த வெளிச்சத்தினாலே நிரப்பலாம். மூன்றாவதாக சுகந்த தூபமிட்டு, சாம்பிராணி புகை அல்லது நல்ல நறுமணம் உள்ள தூபமிட்டு அதை அந்த வீட்டிலே நல்ல வாசனை உள்ள இடமாக நிரப்பலாம். இந்த 3ஐ தவிர வேறு ஒன்றாலுமே வீட்டை நிரப்ப முடியாது. எங்கு நிறைவான பூரணமான அம்பாளுக்கு சொல்லுவார்கள் பூர்ணமத பூர்ணமிது, அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம். நாங்கள் ஒன்றை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வீட்டை இந்த 3ஐயும் கொண்டு நிரப்ப வேண்டும். இறைவனுடைய பாடல்கள், இறைவனுடைய நாமங்கள், இறைவனுடைய பூஜை ஒலி, அதுக்கு தூப தீபம், மற்றது அவற்றினாலே இந்த நிரப்பக்கூடியதாக இருக்கும். அவருடைய இந்த வீட்டிலே இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை இந்த நவராத்திரி காலத்தில் என்றாலும் பாடல் சங்கீதம் பாடுகின்ற பிள்ளைகள் அதை பாடித்து, இது சங்கீதம் என்றால் தமிழ் சங்கீதம் மட்டுமல்ல, வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கலாம் அல்லது பலே டான்ஸாக கூட இருக்கலாம். அது அரவனுக்கு முன்னாலே அது ஒருக்கா பாடி காட்டி அதை ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்குவிப்பு. மற்றது வீட்டிலேயும் அது அந்த அம்பாள் பிரசன்னமா இருப்பார். அதனுடைய விளக்கம் உங்களுக்கு பிறகு அதுக்கு பிறகு தெரியும். இப்ப இந்த 9 நாட்களும் இந்த கும்பம் வைத்து வழிபட வேண்டியது சிறப்பு. இனி கடைசி நாளாக விஜயதசமி அன்று நிச்சயமாக ஒரு நல்ல நைவேத்தியம் அல்லது இனிய தின்பண்டங்கள் படைத்து குழந்தைகளுக்கு கொடுத்து வழிபடுவது ஒரு எங்களுடைய மரபாக இருக்கின்றது. அப்ப இதை எல்லாரும் வழிபட்டு வர வேண்டும். இந்த இதிலே ஒரு கேள்வி வருகின்றது. வழமையாக 9